தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட இணைஞ்சு போட்டி போடுறாங்க. ஸோ காங்கிரஸ்க்கு திமுகவில் சில தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர் போட்டியிடுறாங்க, அவங்க சமூக பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பென்னாகரம் தொகுதி. ஸோ இது வந்து ஜிகேஎம் தமிழ் குமரன் அப்படிங்கிற அப்படி போட்டி போடுறாரு. ஸோ இந்த தொகுதி ஏற்கனவே ரொம்பவே ஒரு ஃபெமிலியரான தொகுதி. ஏன்னா ஜிகே மணிங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இந்த தொகுதியில் நிறைய முறை போட்டி போட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறார். அவரோட மகன் வந்து ஜிகேஎம் தமிழ்குமரன் முதல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சு, ஸோ தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து காங்கிரஸில் சேர்ந்து, இப்போது காங்கிரஸ்லேருந்து அவர் பென்னாகரம் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. இவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த திடீர் மாறுதல், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து திடீர்னு காங்கிரஸ்க்கு ஏன் வந்தார் என்னங்கிற வரலாறு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எப்படி ஓபிஎஸ் வந்து அதிமுகலேருந்து நான் வந்து தனியாக ஒரு போட்டி சட்ட போராட்டம் நடத்தி அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு கடைசி நேரத்தில் டிஎம்கேல போய் சேர்ந்தார். அந்த மாதிரி ஸோ இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து திடீர்னு காங்கிரஸில் போய் சேர்ந்து அவருக்கு வந்து இந்த பென்னாகரம் தொகுதியும் ஒதுக்கியிருக்காங்க. எனிவே அவர் வெற்றி பெறத்துக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். ஸோ இவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலூர் ஏஎஸ் சந்திரசேகர் அப்படிங்கிறவர், இவரும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர். சோளிங்கரை பொறுத்த வரைக்கும் ஏஎம் முனிரத்தினம் அப்படிங்கிறவர், இவர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ உதகையை பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரன் போட்டியிடுறார். இவர் படுகர் சமுதாயத்தை